ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இல்லாட்டி நிறையா சேல் பண்ணுறதுக்காக அப்படின்னு இந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ இதனால் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஆப்ஷன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியலை, அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியலை. இந்த இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் மேலே டாஸ்க் பாரில் இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஃபேஸ்புக் அப்படின்றத சர்ச் பண்ணி ஃபேஸ்புக் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் அப்டேட் வந்திருக்கான்றத. அப்படி அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணோன்னே வந்து மோஸ்ட்லி இந்த ஃபீச்சர் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபீச்சர் வந்து ஷோ ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகாட்டி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு பாருங்கள். மெனுவுக்கு அடுத்ததாக வந்து செட்டிங்ஸ் மாதிரியான ஐக்கன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இங்கே சர்ச் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச்சில் வந்து நீங்கள் டப் பார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி டாஸ்க் பார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ டப் பார் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி டப் பார் அப்படின்ற ஃபீச்சர் ஒன்று காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே பார்க்கலாம் கஸ்டமைஸ் த பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஃபோனில் ஃபேஸ்புக் ஆப்பில் ஹோம் பேஜில் இருக்க அந்த பார்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேவிகேஷன் பார்லாம் வந்து ஆட் பண்ணுறது வந்து காட்டும். இங்கே பாருங்க, இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது வந்து ஹைட் பண்ணப்பட்டிருக்கான்னு. அப்படி ஹைட்ல இருக்குமா இருந்துச்சுன்னா ஹொட்டோவுக்கு போட்டுருங்க, இல்லாட்டி பின் அப்படின்றதுக்கு செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி சரியாக சேஞ்ச் பண்ணிட்டாலுமே வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக்கில் ஷோ ஆகாத ப்ராப்ளமை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகாத இஷ்யூ கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தாலும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.